ஐஏஎஸ் கண்ணம்மா ட்ரைலர் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கோம். நம்ம பத்திரிகை, மக்கள் தொடர்பு அண்ணன் எல்லா அண்ணன்களுக்கும் வணக்கம். மேடையில் வச்சிருக்கோம் உயர் மதிப்பிற்குரிய நெல்லை சுந்தரராஜன் சார், தலைவர் விஜய் முரளி சார், செயலாளர் ஜான் சார், அவர் ஹஸ்பண்ட் விஜய் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்துல ராஜசோழன் சாரை பார்க்கும்போது ஒரு பெரிய தன்னம்பிக்கை கிடைச்சிச்சு. உண்மையிலேயே என்னன்னா, வெளியில பேசிட்டு இருக்கும்போது யாருமே அர்ஜென்டா கூட சேர்த்துக்கலப்பா, அப்புறம் ரொம்ப ஸ்டேஜ் ஆகிட்டே போணுச்சு, ஃபேமிலி இதையும் ஒன்னாவே இது பண்ண முடியல, அதெல்லாம் மீறி எப்படியாவது நம்ம நினைச்சதை விட்டுறக்கூடாது அப்படின்னு துரத்தி ஒரு படம் பண்ணி இருக்கும்போது இதை விட பெரிய நம்பிக்கைக்கு என்ன சார் வேணும்? பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கோயம்பேட்டில் இப்போ நம்ம பஸ் ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், தஞ்சாவூரோ பட்டுக்கோட்டோ போறோம்னா ஒரு 10 மணிக்கு டிக்கெட் போட்டிருப்போம். கரெக்டாக கோயம்பேடு வந்துருங்க சார்பாங்க. அதை மிஸ் பண்ணால் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக அசோக் பில்லரில் போய் ஏறிடணும். அதை விட்டுட்டோம்னா கிண்டி, அதுக்கப்புறம் வண்டி கிளாம்பாக்கம் தாண்டிச்சுன்னா பிடிக்க முடியாது. ஆனால் அவர் வாழ்க்கையில பாருங்க, மேல்மருவத்தூர் தாண்டி திண்டிவனம் விக்கிரவாண்டியில ஏறிட்டாரு பாருங்க அந்த பஸ்ஸில். அதுக்கு முதல்ல அவருக்கு நம்ம மனசார பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லணும். நான் சந்தோஷ் சுப்ரமணிய வேலை பார்க்கும்போது சியாஜி சிந்தே சாரோட ஒர்க் பண்ணேன். சந்தோஷ் சுப்ரமணியத்தில் அசோசியேட் டைரக்டர். அப்படியே அந்த முகம் இருந்துச்சு சாருக்கு. அதனாலதான் அந்த பாரதியா, அவரும் பாரதி பண்ணாரு. அவரு அந்த படம் பண்ணும்போது சொன்னாரு, அந்த பாரதி பண்ணனால ஒரு இந்தியாவில முக்கியமான ஒரு பிசினஸ் மேன் அவரை கூப்பிட்டு எம்டி செக் கொடுத்து இது நீ எவ்வளவு வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்தாராம். அது சியாஜி சட்டை சார் எங்கிட்ட சொன்னாரு ஒர்க் பண்ணும்போது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய செக் வரும் சார். அதை உங்களுக்கு மனசார இது பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த டைட்டில நான் இப்போ சாயந்தரம் கிளம்பும்போது ராமராஜன் சாரை பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி நீங்க ஒரு ஆடியோ லான்ச் போறேன் அப்படின்னு. என்ன படம் பேர் என்ன சார்னாரு, இந்த மாதிரி ஐஏஎஸ் கண்ணம்மான்னு. அட களத்தூர் கண்ணம்மா, சின்ன கண்ணம்மா மாதிரி நல்லா இருக்கே அப்படின்னாரு சார். அதுக்கும் முதல்ல உங்களுக்கு அது சொன்னது சொல்லியிருந்தேன். ஸோ டெக்னீஷியன் எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட வளர்த்துருக்கீங்க. ஸோ மியூசிக் டைரக்டர் சார், எடிட்டர், அந்த ஆர்டிஸ்ட் புஷ்லி சார், எல்லாருக்குமே ஒரு அடுத்த கட்டமா இருக்கட்டும், வாழ்த்துக்கள். நம்மளாம் ஒரு படம் பண்ணி ஊர்ல நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்போம், அது இயற்கையா உள்ளது. ஆனா ஊரு பேரையே படத்துல வச்சு அது மூலியமா நல்ல பேர் வாங்கின எங்க செயலாளர் பேரரசு சார் வந்திருக்காங்க. அவருக்கு நேற்று பர்த்டே. அதுக்கு முதல்ல மனசார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். சார் சார் அதை அவர் பெருசா கொண்டாடுறது இல்லை, பட் ஒரு நாள் லேட்டா சொல்லிட்டேன். நேற்று போன் ரொம்ப பிஸியாவே இருந்தது, அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ ஜான் சார் நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க, விஜய்க்கு கொடுத்தாங்க, அது நான் எனக்கும் எடுத்துக்கிறேன் ஜான் சார். பட் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறோம்னுமாங்க, அவர் காதிலே வாங்காதீங்க அப்படின்ட்டாரு. இதுவே ரொம்ப நன்றி. எல்லாம் நம்பிக்கையோட வளர்ச்சிருக்கோம். எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஹீரோயின் பார்க்க பத்மஸ்ரீயா மாதிரி இருக்காங்க, அது உண்மைதான் தெரியும். அவங்க லேட்டா வந்தோடனே ரொம்ப சத்தமா ஏண்டி லேட்டா வந்தேன்னு கேட்டாரு. ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில இப்படி யாருமே கேட்க முடியாது சார். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தன்னம்பிக்கை வேணும், தைரியம் வேணும். ஸோ அதுவும் உங்களோட யதார்த்தமான உழைப்புலையும் பேச்சுலையும் கூட உண்மை தெரியுது. எனவே நல்லா இருப்போம், அந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன்.